இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 31ஆம் தேதி தாயாம் திரு அவை இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியரும் பாதுகாவலருமான புனித ஜான் போஸ்கோ அல்லது புனித தொன் போஸ்கோ அவர்களுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இளைஞர்களை பார்த்து நீ இளைஞன், அது எனக்கு போதும் அப்படி என்று இளைஞர்களை வாஞ்சையோடு அன்பு செய்த ஒரு புனிதர். இரண்டாவது, ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள், மகிழ்ந்திருங்கள், ஆனால் பாவத்தை மட்டும் விலக்கி இருங்கள் அப்படின்று இன்றைய கால இளைஞர்கள் அகமகிழ்ந்து இருக்க வேண்டும், ஆனால் பாவத்தை மட்டும் விலக்கி இருக்க வேண்டும் அப்படி என்கிற இளைஞர்களுக்கான அறிவுரையையும், மூன்றாவதாக அன்னை மரியாளிடத்தில் செல்லுங்கள், நீங்கள் புதுமைகள் என்னவென்று காண்பீர்கள் என்று சகாய அன்னையின் மீது பக்தி கொண்டு விசுவாசத்தோடு அவளிடத்தில் மன்றாடுகிற ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் அருள் வளங்களை தன்னுடைய மகனிடமிருந்து பெற்று தருவாள் என்கிற நம்பிக்கையை ஊட்டி வளர்த்த ஒரு மாபெரும் புனிதர் தான் இந்த புனித தொன் போஸ்கோ. அன்புமிக்கவர்களே, வரலாற்றில் இத்தாலி தேசத்தினுடைய வரலாற்றை எழுதிய, திருச்சேவையினுடைய வரலாற்றை எழுதிய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராகவும், அவர் வாழ்ந்த அந்த நூற்றாண்டில் இத்தாலி தேசத்தில் இளைஞர்களுடைய வாழ்விலும் திருச்சபையினுடைய மறுமலர்ச்சியிலும் மிகப்பெரிய பங்காற்றிய ஒரு புனிதர் தான் புனித தொன் போஸ்கோ. இவர் பிறந்தது வட இத்தாலி தேசத்தில் இருக்கிற தூரின் நகருக்கு அருகில் இருக்கிற பெக்கி என்கிற ஒரு சாதாரண ஒரு குக்கிராமம். தந்தை பிரான்சிஸ் போஸ்கோ மற்றும் தாய் மார்கரெட் ஒக்கியானா. இவர்களுக்கு மூன்றாவது குழந்தையாக பிறந்தவர் தான் ஜானி போஸ்கோ என்று சொல்லப்படுகிற புனித தொன் போஸ்கோ. 2வது வயதிலேயே தந்தை இழந்து ஒரு அனாதையாக மாறுகிறார். அன்புமிக்கவர்களே, வறுமையின் காரணமாக இளைய வயதில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டே தன்னுடைய படிப்பை தொடர வேண்டிய ஒரு சூழல். ஆனால் அந்த இளைய வயதிலேயே தந்தைக்கான அந்த ஒரு ஏக்கம், தந்தை இல்லாத அந்த ஒரு அனாதையான ஒரு உணர்வு அவருடைய மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தியது. இந்த உலகத்தில் தன்னை போல தந்தை இல்லாத ஆதரவற்றவர்களாக, அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக யாரும் இருக்கக்கூடாது என்கிற அந்த எண்ணத்திலேயே 8 வயதிலேயே தன்னோடு ஆடு மாடுகள் வைத்து கொண்டிருந்த குழந்தைகளுக்கு தந்தையைப் போல தன்னை பாவித்து அவர்களுக்கு அறிவுரை கூறுவதும் அவர்களுடைய ஆன்ம காரியங்களில் அக்கறை உள்ளவராக இருந்த ஒரு காரணத்தினால் 9 வயதில் இவருக்கு இறைவன் கனவுகள் வாயிலாக தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். 9 வயதில் அவர் கண்ட ஒரு கனவுல அங்கே தீய வார்த்தைகள் பேசிக்கொண்டும் ஒருவரை தாக்கி கொண்டும் இருந்த குழந்தைகளை இவர் பதிலுக்கு அடித்து தாக்கி வன்முறையால் அவர்களை திருத்த முயன்ற பொழுது இயேசு அந்த இடத்துல தோன்றி, இந்த பிள்ளைகளை அன்பால் திருத்து, அடியாலும் வன்முறையாலும் அல்ல அப்படி என்று சொல்லி, இந்த பணிக்கு உனக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று அன்னை மரியாவை சலீசிய சபைக்கு ஒரு துணையாளராக, வழிகாட்டியாக தொன் போஸ்கோவுக்கு கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த புனித தொன் போஸ்கோ இளைஞர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆன்மீக தாகத்தால் மிக வறுமையில் கடினப்பட்டு குருத்துவ பயிற்சியை முடித்து 1841ஆவது ஆண்டு இவர் தூரின் மறைமாவட்டத்தில் ஒரு மறைமாவட்ட குருவாகத்தான் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு தூரின் நகரத்தில் இருந்த இளம் சிறார்களுக்கான அந்த சிறையை சந்தித்து அங்கே இருந்த சிறுவர்களை பார்க்கிற பொழுது, இந்த இத்தாலி தேசத்தினுடைய எதிர்காலமான இந்த சிறுவர்கள் சிறையில் இருப்பது எத்துணை பேராபத்தை இந்த நாட்டிற்கும் அல்லது கத்தோலிக்க உலகத்திற்கும் கொடுக்க இருக்கிறது என்கிற அச்சத்தோடு அந்த இளைஞர்கள் திரும்ப சிறைக்கு வெளியே வந்து குற்றங்களை புரிந்து மறுபடியும் சிறைச்சாலைக்கு செல்லக்கூடாது என்கிற ஒரே எண்ணத்தோடு சிறையிலிருந்து வருகிற சிறுவர்களுக்கான இல்லத்தை ஆரம்பித்து அதன் வழியாகவே ஆரற்றி என்று சொல்லப்படுகிற மன மகிழ் மன்றங்களை உருவாக்கி இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே தூரி நகரில் 300-400 சிறுவர்களோடு இவர் பணி செய்த ஒரு காரணத்தினால் பலர் இவரை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள், பலர் இவரை வியப்போடு பார்த்தார்கள், பலர் இவரை நிந்தித்தார்கள், பலர் இவரை பார்த்து மதிமயங்கி போனவன், பைத்தியக்காரன், குருவுக்குரிய எந்த ஒரு இலக்கணம் இல்லாமல் வீதி ஓரங்களில் இந்த வீதி ஓர சிறார்களோடு சுற்றி திரிகிறவன் அப்படி என்று இவரை நிந்தித்தார்கள்.
இருந்தாலும் அன்னை மரியாளினுடைய வழிகாட்டுதலாலும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலும் தன்னிடம் படித்த மாணவர்களையே இவருடைய வழித்தோன்றல்களாக தேர்ந்தெடுத்து அவர்களை உருவாக்கி அவர்களை சலேசியர்கள் அப்படி என்று அழைத்து சலேசியர்களின் தொன்போஸ்கோவினுடைய சபை உருவாக்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, இத்தாலி தேசத்தில் தொடங்கிய அந்த சலேசிய சபை இன்றைக்கு உலகம் முழுவதும் 141 நாடுகளில் பறந்து விரிந்து கிடக்கிறது. பெண்களுக்கான சகாய அன்னையினுடைய புதல்விகள் அப்படி என்று சொல்லி சலேசிய அருட்சகோதரிகளுக்கான ஒரு துறவர சபையும் இவர் உருவாக்குகிறார். பின்னாளில் பொது நிலையினருக்கான கோஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் த சலேசியன் காங்கிரிகேஷன் என்று சொல்லி சலேசியர்களின் உடன் ஒத்துழைப்பாளர்கள் என்று நிலையினருக்கான ஒரு சபையையும் இவர் உருவாக்கி இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த புனித தொன்போஸ்கோவினுடைய ஆன்மீக வழிகளை பின்பற்றி இன்றைக்கு 53 துறவர சபைகள் உருவாகி இருக்கின்றன. என்ன ஃபாதர், இந்த புனிதரை பற்றி கொஞ்சம் நிறையா சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, நானும் இந்த புனித தொன்போஸ்கோவினுடைய ஒரு வழித்தோன்றல் தான் ஒரு சலேசிய குரு. இந்த புனிதருடைய வாழ்க்கை கண்டு அவருடைய வாழ்க்கையை வாசித்து அதற்கு பிறகு இந்த இளையோர் பணியில் ஈடுபட வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆவல். அந்த ஒரு ஆவலை, அந்த ஒரு கனவைத்தான் இறைவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னையும் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தி இன்றைக்கு இந்த இன்றைய மன்னா வழியாக உங்களுக்கு இந்த இறை செய்தியை கொடுக்க என்னை தூண்டியிருக்கிறார். இந்த புனிதருடைய வாழ்க்கையில் நான் கண்டு வியந்த அல்லது கற்றுக்கொள்ள விரும்புகிற 3 புண்ணியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய அன்னையரை அன்பு செய்ய வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுடைய வழிகாட்டுதல்களை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். தொன்போஸ்கோவினுடைய தாய் இன்றைக்கு முத்தி பேறு பெற்ற மார்கரெட் ஒக்கியானா என்று இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய ஒரு புனித தன்மையிலிருந்து தான் தொன்போஸ்கோ தன்னுடைய ஆன்மீகத்திற்கான அருட்செல்வங்களை அள்ளிக்கொண்டார் என்றால் நிச்சயமாக இது மிகையாகாது. இறைவன் மீது இருக்கிற பக்தி, அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதல், கீழ்ப்படிதல், தாட்சி என்கிற புண்ணியங்களை தன்னுடைய தாயிடமிருந்து கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய தாயினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த தாயை மதித்து தன்னுடைய பணியிலும் அந்த தாயை ஈடுபடுத்தி அந்த புனித தாயோடு சேர்ந்து தானும் புனித வாழ்வில் வாழ்ந்தவர் தான் புனித தொன்போஸ்கோ. அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அன்னையரை மதிக்கவும் அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொள்ள அழகான அறிவுரையை தொன்போஸ்கோ நமக்கு தருகிறார். இரண்டாவது, சகாய அன்னையின் மீது உள்ள பக்தி. திருச்செபின் வரலாற்றில் சகாய அன்னையினுடைய நவநாள் ஜெபம், சகாய அன்னையினுடைய சிறப்பு ஆசீர் அப்படி என்று சலேசியர்களுக்கும் சலேசிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அருள் வளங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக அன்னை மரியாள் வழியாக சென்றால் அது நடக்கும் என்று அன்னை மரியாள் மீது நமக்கு இருக்க வேண்டிய வணக்கத்தையும் அவளுடைய பரிந்துரையை நாட வேண்டிய அவசியத்தையும் புனித தொன்போஸ்கோ நமக்கு கற்றுத்தருகிறார். மூன்றாவது, நற்கருணையின் மீது நமக்கு இருக்க வேண்டிய பற்றும் விசுவாசமும். எந்த குடும்பங்களிலெல்லாம் அல்லது எந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலெல்லாம் நற்கருணை நாதரை ஆராதிக்கிற, அவரை பக்தியோடு உட்கொள்கிற, அவர் நம்முள் வாசம் செய்கிறார் என்கிற எண்ணத்தோடு வாழ்கிறோமோ அவர்களும் புனிதத்தில் நடப்பார்கள், ஆண்டவருடைய ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நற்கருணையின் மீது நமக்கு இருக்க வேண்டிய அந்த பற்றுறுதியை வளர்க்க தொன்போஸ்கோ இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தொன்போஸ்கோ வாழ்க்கையில் பல்வேறு நிந்தைகள் அவருக்கு எதிராக பொழியப்பட்டாலும் அவற்றையெல்லாம் தாண்டி கடைசி வரையில் ஏழை எளிய இளைஞர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஆசிரியராகவும் தந்தையாகவும் விளங்குகிற அளவுக்கு இறைவன் அவரை வழி நடத்தினார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கிய நேரத்தில் அந்த ஊரினுடைய மக்கள், அவருடைய உறவினர்கள் அவரை பார்த்து, இவர் யார், இவருக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்தது, என்ன வல்லமையான காரியங்களை இவர் செய்கிறார், இவர் தச்சர் அல்லவோ, இவருடைய தந்தையை நமக்கு தெரியாதா, இவருடைய தாயை நமக்கு தெரியாதா, இவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்மோடு தானே வாழ்கிறார்கள் அப்படி என்று இயேசுவை குறைத்து மதிப்பிடுகிற அல்லது இயேசுவை நிந்திக்கிற ஒரு காரியத்தில் தான் அவருடைய உறவினர்கள் இன்றைக்கு ஈடுபடுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, அவர்களுடைய நம்பிக்கை இல்லாத இந்த நிலையை கண்டு அந்த இடத்துல இயேசு பல வல்ல செயல்களை செய்யவில்லை என்று நற்செய்தியில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பலர் நம்மை நிந்திப்பார்கள்,
நம்முடைய உறவுகளே அல்லது நம்மோடு அருகில் இருப்பவர்களே நம்மை நிந்திப்பார்கள், நம்மை பற்றி குறை கூறுவார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல, தூய தொன்போஸ்கோவைப் போல நிந்தனைகளை காதில் கொள்ளாமல், நிந்தனைகளை உள்வாங்காமல் இறை சித்தத்தை நிறைவேற்றுவோம். இறைவனுடைய உண்மையான சாட்சிகளாய் இந்த மண்ணுலகில் வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.